ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஆகி விளையாண்ட 3 மேட்ச்லயுமே தோல்வி அடைஞ்சிருக்கோம். இன்னொரு பக்கம் கிரவுண்ட்ல நம்ம எங்க போனாலும் சரி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நம்மள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா பயங்கர மன உளைச்சல்ல இருந்தாரு. இந்த நிலையில தான் நேரா சாமி கிட்ட போயிட்டு எப்பா எனக்கு நல்ல வழியை காட்டுங்க, அடுத்தடுத்த போட்டிகளில் வின் பண்ணணும், இந்த மும்பை ஃபேன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும், சாம்பியன் படத்தை நாங்க எப்படியாச்சும் தட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி மும்பை பிளேயர்ஸ்லாம் லீவ் விட்டு டூருக்கு போனா அந்த டூர்லயே ஒரு நாள் லீவ் விட்டுட்டு ஹர்திக் பாண்டியா கோவிலுக்கு போயிருக்காரு. அந்த அளவுக்கு பிரஷர் போல. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாம பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்லயே ஹர்திக் பாண்டியா கேப்டனானது பலருக்கும் பிடிக்கல. அத்தோட மட்டும் இல்ல, மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுமே ஹர்திக் பாண்டியாவை வெறுத்து மைதானங்கள்ல அதிகமா கோஷமிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேம்ப்ல இருந்து விலகி நேரா சொந்த மாநிலமான குஜராத்துக்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய சோம்நாத் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தி இருக்காரு. 2024 ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரைக்கும் 3 போட்டிகளை விளையாடி இருக்காங்க. 3 போட்டியிலுமே தோல்வியடைஞ்சிருக்காங்க. இதனால புள்ளி பட்டியல மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கேப்டனா ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில இந்த தொடர் தோல்வியுமே அவருக்கு அதிகமான பிரஷரை கொடுத்திருக்கு. இதன் காரணத்தினால இனிமேட்டுக்கு தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்தா மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களோட எதிர்ப்பையும் மும்பை இந்தியன்ஸ் வீரர்களோட அதிருப்தியையும் ஹர்திக் பாண்டியாவால சமாளிக்க முடியும். ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி 2024 ஐபிஎல் தொடர்ல இறுதி போட்டி வரைக்கும் போனாலும் கூட போதும். கண்டிப்பா அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ஹர்திக் பாண்டியாவுக்கு அவ்வளவா எதிர்ப்பு இருக்காது. இந்த சூழல்ல தான் ஹர்திக் பாண்டியா தன்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளோட உதவியை நாடி இருக்காரு. கடைசியா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி படுதோல்வி அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு 6 நாட்கள் ஓய்வு இருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு. இதன் காரணத்தினால தான் மும்பை வீரர்கள் எல்லாம் சுற்றுலா போயிருக்காங்க. தோல்வியில இருந்து தங்களை வெளிக்கொண்டு வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஜாம் நகருக்கு சுற்றுலா போயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள். இந்த டூர்ல இருந்து தான் ஒரு நாள் மட்டும் விலகி நேரடியா சோம்நாத் கோயிலுக்கு போயிருக்காரு ஹர்திக் பாண்டியா. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு அடுத்த லீக் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக விளையாட இருக்காங்க. இந்த போட்டியானது ஏப்ரல் 7ஆம் தேதி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த போட்டியிலேயாவது மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.